அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரி லைஃப் வெப்சைட்டில் வந்து அனைத்து தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் வந்து ட்ரீ பிளான்டேஷன் வந்து அப்டேட் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் மேரி லைஃப் லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் ஒரு காலம் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக அந்த பேஜ் வந்து நமக்கு வந்துடும். டேரெக்டாக இந்த பேஜ் வந்து காட்டாதவங்க பக்கத்தில் வந்து 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் திருப்பி ரிப்பீட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் ஆஃபீஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம பள்ளிக்கான என்ன மொபைல் நம்பர் வந்து மேரி லைஃப்பில் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் உள்ளீடு செஞ்சுட்டு லாகின் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி நமக்கு வந்து உள்ளே வந்து போயிடும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஓடிபி டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கூல் நேம் வந்துருச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2வது காலத்தில் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஜ் வந்திருக்கும். இதில் வந்து உங்கள் பள்ளி வந்து அர்பனா ரூரல்னு கேட்டிருப்பாங்க. எங்கள் பள்ளி வந்து ரூரல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களை அர்பனாக இருந்தால் அர்பன் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பள்ளி எந்த வில்லேஜில் அமைந்துள்ளோ அந்த வில்லேஜோட நேமை டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுக்கு பஞ்சாயத்து கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் பள்ளி வந்து எந்த பஞ்சாயத்து சேர்ந்தோ அந்த பஞ்சாயத்தை வந்து நேமை டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது உங்களை பிளேஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்கள் பள்ளியோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது லொக்கேஷன் ஜியோ டேக்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு இது இருக்கோ உங்கள் பள்ளி அமைஞ்சிருக்கோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஆக்டிவிட்டி ஈவெண்ட் கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனாவது ஈவெண்ட்டோ அதை எண்ணிக்கையை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளானட், எத்தனை ட்ரீ வந்து நீங்கள் நட போகிறீங்களோ அந்த எண்ணிக்கையை வந்து இதில் பதிவிட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது டேட் மாற்றினாலும் இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். நான் வந்து 21ஆம் தேதி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் இமேஜ் உங்களுக்கு காலம் வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஜியோ டேக் கேமரா மூலம் எடுத்ததை இமேஜை நீங்கள் அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோ சம்மந்தமான என்ன இது ட்ரீ வந்து நீங்கள் பேண்ட் வந்து வார்த்தைக்குள்ளே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமாக வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் வீடியோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ வந்து செலக்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆனால் ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்துடும். அது சம்மந்தமான வார்த்தைகள் வந்து 200 வார்த்தைகள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நீங்கள் ஜியோ டேக் மூலமாக நம்ம வந்து புகைப்படங்கள் எடுத்து அப்லோட் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.